விசையாக நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். யாவரும் கண்களை மூடி தேவனை நோக்கி பார்ப்போம். அவர் எங்களோடு பேசுகிறார். தேவன் அவர் பேசுகிறவராக இருக்கிறார். எப்படி பேசுவார்? தன்னுடைய வார்த்தை மூலமாய் பேசுவார். பாடல்கள் மூலமாய் அவருடைய பாடல் மதிகளிலே தேவனுடைய வார்த்தை வருகிறவர்களோடு பேசுவார். யாரோடு பேசுவார்? பேச வேணும் என்கிற வாஞ்சியாக இருக்கிறவர்களோடு பேசுவார். ஆகவே நான் உங்களுக்கு சொன்னது போல வேதத்தில் இந்த விதைப்பவன் ஓமையில் சொல்லப்பட்டிருக்கிறது போல நல்ல நிலத்தில் விழுந்த விதை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த விதை தான் 30, 60, 100 கலந்து கொடுத்தது என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த விதை நல்ல நிலம் இருதயத்திற்கு ஒப்பிடப்பட்டிருக்கிறது. ஆனால் ஒன்று யோசிச்சு பாருங்க, கண்களை மூடினபடியே ஒரு நல்ல நிலம் உருவாக வேணுமா இருந்தால் ஒரு நிலம் நல்ல நிலம் தானே உருவாகாது. ஒரு தரையை நீங்கள் பார்க்குற போது அது நல்ல நிலமாக இருக்காது. ஆனால் விதைக்கிறதுக்கு ஒரு விவசாயி அதை எடுக்கிற பொழுது அதை என்ன செய்கிறான்? பண்படுத்துகிறான். அதில் இருக்கிற காரியங்களை எடுக்கிறான், போட வேண்டிய உரமை போடுறான். அந்த நிலம் விதைப்பதற்கு தயாராக ஒரு நல்ல நிலமாக மாறுகிறது. ஆகவே நல்ல நிலமாய் மாறுகிறது ஒருவருடைய வேலை, ஒருவருடைய உழைப்பு அதில் இருக்கிறது. அதே போல நாம் எங்களுடைய இருதயமாகிய நல்ல நிலமாக வேணுமா இருந்தால் அதில் பொறுப்பு நாங்கள். ஆண்டவரே தேவையில்லாத சிந்தை எடுத்து போடுங்க. ஆண்டவரே யாருக்கு விரோதமாக நான் பேசிக்கிறதோ ஒரு நிமிஷம் நன்றிங்க. இப்போது ஒரு நிமிஷம் உங்களுடைய வார்த்தையை கேட்க என்ன உங்களுடைய ரத்தத்தால் கழுவுங்க. இருதயமாகிய பலகையை ஆண்டவரை, இருதயமாகிய இந்த நல்ல நிலத்தை ஆண்டவரை உங்களுடைய வார்த்தை விதைக்கத்தக்கதாக நல்ல நிலமாக மாற்றுங்க என்று நம்ம கேட்கணும். நாம் கேட்கிற பொழுது நிச்சயமாய் தேவன் கிருபை பாராட்டுவார். வேதத்தில் நீங்கள் பார்க்கல, நம்ம கேட்டால் தேவன் தருவார். தேவனுடைய சித்தத்தின்படி கேட்டால் தருவார். ஆகவே நீங்கள் கண்களை மூடி ஆண்டவரே கேட்ட வார்த்தை தான் ஆண்டவரே. எங்களுக்கு முன்பாய் நாங்கள் வளமையாக கேட்ட வார்த்தை தான். ஆனால் இன்றைக்கு இந்த நாளில் தேவையான உம்முடைய வார்த்தையை எனக்கு தாங்கண்டு நான் ஒவ்வொருவரும் இருந்து ஜெபிப்பீங்களா? நானும் ஜெபிக்க போகிறேன். எங்கள் நல்ல பிதாவே, உம்முடைய குமாரனாகி இயேசுவின் நாமத்தினால நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. இந்த அருமையான இந்த மாலை வேளையிலும் தகப்பனே, இருதயமாகிய ஆண்டவரே நிலத்தை ஒரு நல்ல நிலமாக நீங்கள் மாற்றுங்க ஆண்டவரே. உம்முடைய வார்த்தை அதில் விழுந்து 30, 60, 100 நீர் எந்த அளவுக்கு எங்களை பயன் கொடுக்க நீங்கள் எதிர்பார்க்கிறீர்களோ அந்த அளவுக்கு எங்களுடைய வாழ்வு மற்றவர்களுக்கும் ஆண்டவரே சபைக்கும் ஆண்டவரே இந்த உலகத்துக்கும் ஒரு பயனுள்ள வாழ்வாக மாற பரிசுத்த ஆவியானவர் உம்முடைய வார்த்தையை கொண்டு எங்களை வழி நடத்துங்க. இயேசுவின் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆகவே மறுபடியுமாய் நாம் வார்த்தைக்கு ஆதாரமாக திருப்பிக் கொள்வோம். மத்தேயு எழுதின சுவிசேஷ நூல் 28வது அதிகாரம் chapitre 28 19-20 நாம் வாசிக்க கேட்போம். verset 19, verset 20. Allez, faites de toutes les nations des disciples, les baptisant au nom du Père, du Fils et du Saint-Esprit, et enseignez-leur à observer tout ce que je vous ai prescrit. Et voici, je suis avec vous tous les jours jusqu'à la fin du monde. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். இந்த வார்த்தைகள் எல்லாருக்கும் பரிச்சயமான வார்த்தைகள். Tout le monde connaît ces versets. நாம் அடிக்கடி இந்த வார்த்தையிலிருந்து அநேக பிரசங்கங்களை கேட்டிருக்கிறோம். Et nous avons pu entendre plusieurs prédications avec ce verset. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் இந்த வார்த்தையின் ஆழங்களுக்குள்ளே எங்களை அழைத்துச் செல்வாராக. Que le Saint-Esprit puisse nous diriger dans la profondeur de ces versets. இந்த வார்த்தையை சொன்னது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. C'est l'Éternel Jésus-Christ qui a dit ces versets. இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து இந்த மகிமை அடைவதற்கு முன்பதாக தம்முடைய சீசர்களாகிய 11 பேரையும் பார்த்து சொன்ன இந்த வார்த்தை. Donc c'est un verset que Jésus-Christ a pu dire à ses 12 disciples avant de pouvoir ressusciter. மத்தேயு 28வது அதிகாரத்திலே அவருடைய அடக்கத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிற அதே வேளை அவரை பார்க்கும்படியாக மரியாளும் செல்லுகிற காரியம் அதிலே சொல்லப்பட்டிருக்கிறது. Dans le chapitre 28, nous pouvons voir la résurrection de Jésus-Christ
Et de la même manière, on peut voir Marie qui va auprès de Jésus-Christ. அப்பொழுது போகிற பொழுது அங்கே கல் புரட்டப்படுகிறது. கல் புரட்டப்பட்டது மாத்திரமல்ல, தேவ தூதர் அதன் மேல் உட்கார்ந்து, நீங்கள் தேடுகிற இயேசு இங்கே இல்லை, ஆனால் நீங்கள் சீசர்களுக்கு போய் சொல்லுங்கள் என்று சொல்லப்படுகிறது. எப்படி என்று சொன்னால், கலிலேயாவிலே நான் அவர்களை சந்திப்பேன் என்று சொல்லுங்கள் என்று சொல்லுகிறார். On peut voir que lorsque Marie elle va auprès du tombeau de Jésus-Christ, que la pierre a été enlevée, et on peut voir que l'ange dit, n'aie pas peur, le Jésus-Christ est ressuscité, vous le retrouvez en Galilée. 7வது வசனத்திலே எழுதப்பட்டிருக்கிறது, சீக்கிரமாய் போய் அவர் மரித்தோரிலிருந்து எழுந்தார் என்று அவருடைய சீசர்களுக்கு சொல்லுங்கள், அவர் உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போகிறார், அங்கே அவரை காண்பீர்கள், இதோ உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றான். Dans le verset 7, on peut voir, et allez promptement dire à ses disciples qu'il est ressuscité des morts, et voici il vous précède en Galilée, c'est là que vous le verrez. Voici, je vous l'ai dit. 8வது வசனம் சொல்லுகிறது, அவர்கள் பயத்தோடும் மகா சந்தோஷத்தோடும் கல்லறையை விட்டு சீக்கிரமாய் புறப்பட்டு அவருடைய சீசர்களுக்கு அறிவிக்க ஓடினார்கள். Et dans le verset 8, on peut voir, elles s'éloignèrent promptement du sépulcre avec crainte et avec une grande joie, et elles coururent porter la nouvelle aux disciples. 9வது வசனம் சொல்லுகிறது, அவர்கள் அவருடைய சீசர்களுக்கு அறிவிக்க போகிற பொழுது இயேசுதாமே அவர்களுக்கு எதிர்பட்டு வாழ்க என்றார். Dans le verset 9, on peut voir, et voici Jésus vint à leur rencontre et dit, je vous salue. அவர்கள் கிட்ட வந்து அவர் பாதங்களை தழுவி அவரை பணிந்து கொண்டார்கள். Elles s'approchèrent pour saisir ses pieds et elles se prosternèrent devant lui. இயேசு 10வது வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நீங்கள் போய் என் சகோதரர் கலிலேயாவுக்கு போகும்படி அவர்களுக்கு சொல்லுங்கள், அங்கே அவர்கள் என்னை காண்பார்கள் என்றார். Dans le verset 10, alors Jésus leur dit, ne craignez pas, allez dire à mes frères de se rendre en Galilée, c'est là qu'ils me verront. தேவதூதன் சொன்ன அதே வார்த்தையை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய வாயினாலே சொல்லுகிறார். On peut voir le même verset qu'a dit l'ange, Jésus-Christ le dit également. 16வது வசனம் சொல்லுகிறது, 11 சீசரும் கலிலேயாவிலே இயேசு தங்களுக்கு குறித்திருந்த மலைக்கு போனார்கள். Dans le verset 16, il est dit, les 11 disciples allèrent en Galilée sur la montagne que Jésus leur avait désignée. 17வது வசனம் சொல்லுகிறது, அங்கே அவர்கள் அவரை கண்டு பணிந்து கொண்டார்கள். Dans le verset 17, ils disent qu'ils se prosternèrent devant lui. சிலரோ சந்தேகப்பட்டார்கள். Mais quelques-uns eurent des doutes. இந்த சூழ்நிலையை கண்ணு கொண்டு பாருங்க. Donc ramenez cette situation devant vous. இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தாரு. Jésus-Christ a été ressuscité. இயேசு கிறிஸ்து சொன்னபடி உயிர்த்தெழுந்தாரு. Comme il a dit, il a été ressuscité. வேத வாக்கியங்கள் நிறைவேறதல உயிர்த்தெழுந்தாரு. Pour pouvoir réaliser la parole, il est ressuscité. மரியாளுக்கு ஒரே வாஞ்சை, இயேசுவை பார்க்கணும், அவருக்கு தைலம் போடணும் என்று சொல்லி அவங்களோட பாரம்பரியத்தின்படி விடிய காலத்துல போறாங்க. Comme la tradition, Marie voulait voir Jésus-Christ et également lui mettre du parfum. இயேசு இல்ல. Et il n'y avait pas Jésus. கல்லறையை திறந்து தூரம் சொல்றோம், அவர் இங்கே இல்லைன்னு. Et ainsi, l'ange dit que Jésus-Christ n'est point ici. அப்ப சீசர்கள்ட்ட சொல்லிடுறா, நீங்க போய் சொல்லுன்னு சொல்லி. Et donc, il dit aux disciples d'aller dire que Jésus n'est point ici. அந்த 11 சீசர்களுக்குள்ளேயும் இயேசுவை இயேசு தான் உயிரோடு இருக்கிறதா சொல்றாங்க. அதுல சிலர் என்ன சொல்றாங்க, சந்தேகப்படுறாங்கன்னு Donc, சொல்றாங்க. on peut voir que parmi les 11 disciples, il y en a quelques-uns qui ont eu des doutes. 18வது வசனம் தான் நீங்க பார்க்கணும். அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி. Donc, on peut voir dans le verset 18, Jésus s'étant s'approché, leur parla ainsi. இப்படி நடக்குமான்னு மிரண்டு போய் நிற்கிறாங்க. Donc, ils étaient étonnés de la situation. அந்த சூழ்நிலையில நாங்க இருந்தாலும் எங்களுக்குள்ளேயும் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வந்திருக்கோம். Donc, peut-être que si nous sommes dans cette situation, peut-être que nous aurions eu des doutes. மரித்தோரால் உயிர்த்திருக்கிறாரு. Donc, comment une personne peut être ressuscitée? அது ஆச்சரியம் தான். Donc, c'est une chose extraordinaire. ஆனால் உண்மை. Mais c'est vrai. இயேசு சொன்னார். Donc, Jésus-Christ a dit, வானத்திலும் பூமியிலும் donc, sur le ciel et la terre, சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. tout pouvoir m'a été donné. வானத்திலும் பூமியிலும் Le ciel et sur la terre, சகல அதிகாரமும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. tout pouvoir m'a été donné. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, Vous qui இந்த écoutez cette வார்த்தையை parole, முதல் தடவை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு நான் சொல்ற ஒரு காரியம், je souhaite dire une chose pour les personnes qui écoutent pour la première fois cette parole. நீங்கள் பார்க்கிற வானத்திற்கும் Vous qui regardez le நீங்கள் ciel பார்க்கிற பூமிக்கும் et la terre, எவ்வளவு தூரம் என்றே கணக்கிடப்படாத எத்தனையோ மைல்கள் உள்ளது. on peut voir qu'il y a énormément de distance entre le ciel et la terre. நாங்கள் ஆராதிக்கிற இயேசு தன்னுடைய வாயை திறந்து சொல்லுகிறார். Donc le Dieu que nous louons a dit, நீங்கள் பார்க்கிற வானத்துக்கும் le ciel que vous regardez இந்த பூமியிலும் et sur la terre, சகல அதிகாரமும் tout pouvoir அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. lui a été donné.
கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். Nous allons te dire que tu as été honoré. நாம் ஆராதிக்கிற தேவன் சர்வ வல்லமை உள்ள தேவன். Le Dieu que nous louons est un Dieu tout-puissant. நாம் ஆராதிக்கிற தேவன் சகலத்தையும் தன்னுடைய வார்த்தையினாலே சிருஷ்டித்த தேவன். Le Dieu que nous louons a créé l'ensemble des choses par sa parole. அவர் இந்த உலகத்திலே பிறந்தது, வாழ்ந்தது, மரித்தது, உயிரோடு எழுந்தது ஒவ்வொன்றும் தீர்க்க தரிசனமாக இந்த வேதத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. On peut voir que sa mort, sa naissance, l'ensemble des choses qu'il a pu faire sur cette terre a été écrite dans la Bible. தேவன் பொய் சொல்ல ஒரு மனிதன் அல்ல, மனம் மாற ஒரு மனுபுத்திரன் அல்ல. C'est pas un homme, c'est pas un menteur pour pouvoir mentir sur les choses. தேவதூதன் என்ன வார்த்தை சொல்லி அந்த கல்லின் மேல் உட்கார்ந்தாரோ அதே வார்த்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் சொன்னதாக வேதத்தில் எழுத வைக்கப்பட்டிருக்கிறது. Les mêmes choses que l'ange a pu dire en étant sur le tombeau, les mêmes paroles ont été prononcées par notre Seigneur Jésus-Christ. நாம் சாதாரணமான அதிகாரத்தோடு நாம் இந்த உலகத்தை அசைக்க முடியாது என்கிறது தேவனுக்கு தெரியும். Dieu sait très clairement que nous ne pouvons pas bouger ce monde. நாம் இந்த உலகத்தை அசைக்க வேண்டுமாயிருந்தால் இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு அசாதாரணமான ஒரு வல்லமை தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவை என்கிறதை இயேசு அறிந்திருந்தார். Et Jésus-Christ savait très clairement que nous avons besoin d'une chose qui sort de l'ordinaire pour pouvoir changer ce monde. அந்த வல்லமையை அவர்கள் அறிந்து கொள்வதற்காகத்தான் சொல்லுகிறார், வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த அதிகாரம் எப்படி எனக்கு இருக்கிறதோ இன்றைக்கு நான் அந்த அதிகாரத்தை உங்களுக்கு நான் தருகிறேன் என்று சொன்னார். C'est pourquoi Jésus-Christ a dit tout pouvoir m'a été donné dans le ciel et sur la terre, et ce même pouvoir que Jésus avait, il nous l'a transmis également à nous. ஒரு காரியத்தை நாம் தெளிவாய் புரிந்து கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்துவிடமிருந்து எங்களுக்கு பெற்ற அதிகாரம், எங்களுக்கு கிடைத்த அந்த வல்லமை என்னத்திற்கு என்கிறதை நாம் சரியாய் புரிந்து கொள்ள வேண்டும். Et nous devons très clairement comprendre pourquoi ce pouvoir nous a été donné. 19வது வசனம் சொல்லுகிறது, Dans le verset 19, ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் allez, faites de toutes les nations, சகல ஜாதிகளையும் சீசராக்கி toutes les nations des disciples, பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து, les baptisant au nom du Père, du Fils et du Saint-Esprit. 20வது வசனம் சொல்லுகிறது, Et dans le verset 20, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி et enseignez-leur à observer tout ce que je vous ai prescrit, அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். enseignez-leur. இப்படி செய்கிற தேவனுடைய ஊழியக்கார தேவ ஜனங்களாகிய உங்களை பார்த்து இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், Et toutes les personnes qui vont agir de la sorte, Jésus dit une chose, உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்றார். ஆமென் என்று மத்தேயு எழுதி முடிக்கிறார். et on peut voir que Jésus dit, et voici je serai avec vous tous les jours jusqu'à la fin du monde. இதை கேட்டுக் கொண்டிருக்கிற தேவனுடைய ஊழியக்காரர்களாக இருக்கலாம், தேவ பிள்ளைகளாக இருக்கலாம், தேவன் எங்களோடு கூட இருக்கிறார் என்று வாக்கு கொடுத்த ஒரே ஒரு காரியம் என்னென்று சொன்னால், சுவிசேஷத்துக்காக நாங்கள் எங்களை அர்ப்பணித்து தேவனுடைய அதிகாரத்தை இருளின் ராஜ்யத்தில் இருக்கிற ஜனங்களுக்கு சுவிசேஷமாய் அறிவிக்கிற தேவப்புள்ளை உன்னோடு கர்த்தர் இந்த உலகத்தின் முடிவு பரியந்தம் கூட இருப்பேன் என்று அவர் வாக்கு தந்து விட்டார். Donc on peut voir que Jésus-Christ nous a donné ce verset pour pouvoir annoncer l'évangile aux personnes qui vivent dans les ténèbres. இந்த வாக்கு தந்தவர் எப்படிப்பட்டவர்? Donc le Dieu qui nous a donné cette promesse, அவர் வாக்கு மாறாதவர். c'est un Dieu qui ne ment pas. அவர் சொன்னதை சொன்னபடி நிறைவேற்றுகிறார். Il réalise l'ensemble des choses qu'il a pu dire. ஆகவே அவருடைய வல்லமைகளை அவர் இருந்த நாட்களிலே சொன்னார்கள், நான் செய்தபடியும் செய்வார்கள், என்னை விடவும் அதிசயமான ஆச்சரியப்படத்தக்கதான காரியங்களை என்னை விசுவாசிக்கிறவர்கள் செய்வார்கள் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய வாயினாலே சொன்னார். Donc par sa propre bouche, Jésus-Christ a dit que je ferai ces choses, mais après moi, les disciples feront énormément de choses pour pouvoir annoncer l'évangile dans ce monde. தேவனை அறிந்திருக்கிற தேவ பிள்ளைகளை பார்த்து நான் பேசுகிறேன். Vous qui connaissez la parole de Dieu, உங்களுடைய வாழ்க்கையில சந்தித்த அந்த சுவிசேஷம் அது வல்லமை உள்ள சுவிசேஷம். donc l'évangile que vous avez connu, c'est une évangile qui est très puissante. உங்களை விடுதலையாக்கின அந்த சுவிசேஷம் அது இருளின் ஆதிக்கங்களில் இருந்து விடுதலை தருகிற சுவிசேஷம். Donc on peut voir que l'évangile vous délivre des ténèbres. உங்களுக்கு விடுதலை தந்த சுவிசேஷம் இந்த இருளின் ராஜ்யத்தில் இருக்கிற பலவான் என்று சொல்லப்படுகிற பிசாசானவனுடைய வல்லமைகள் அனைத்தையும் உரித்த சுவிசேஷம். Donc l'évangile vous a affranchi et vous affranchit également de toute domination du diable. இதை நீங்க மறந்து போக Vous கூடாது. ne devez pas l'oublier. எங்களுடைய வாழ்க்கையில தேவன் எங்களை விடுதலை ஆக்கினார் என்று சொன்னார், நாம் கடந்து மற்றவர்களை விடுதலை ஆக்குவதற்காக கர்த்தர் எங்களை அழைத்திருக்கிறார் என்று
Dieu nous a affranchis, nous a délivrés également. Il veut que nous délivrons, nous devons affranchir l'ensemble des personnes qui vivent dans les ténèbres. வேதத்துல நீங்க பார்க்கலாம் தேவனால விடுதலையாக்கப்பட்ட சுவிசேஷம் சந்திக்கப்பட்ட ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் தேவ ராஜ்யத்துக்கு பிரயோஜனமாக இருந்தார்கள். அது மட்டுமல்ல, அவர்களுடைய சந்ததியாக கர்த்தருடைய ஆசீர்வாதமும் கர்த்தருடைய பாதுகாப்பும் கர்த்தருடைய வழிநடத்துதலும் அவர்களுக்கு நிறைவாய் இருந்ததை நீங்கள் வேதத்தில் பார்க்கலாம். On peut voir que l'ensemble des saints qui vivaient auparavant, donc ils avaient la dirigeance de Dieu, donc ils étaient utiles pour le royaume de Dieu, et de génération en génération, ils ont pu obtenir la bénédiction de Dieu. சுவிசேஷம் என்பது அது ஒரு அசாதாரணமான காரியம். Donc on peut voir que l'évangile est une chose très utile. அந்த சுவிசேஷத்தை பற்றி சுருக்கமாய் சில காரியங்களை சொல்ல பரிசுத்த ஆவியானவர் நடத்துவாராக. Que le Saint-Esprit m'aide pour pouvoir résumer certains points concernant l'évangile. 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை நாங்கள் எடுத்துக்கொள்வோம். Nous allons tous prendre 1 Corinthiens chapitre 9 verset 16. Si j'annonce l'évangile, ce n'est pas pour moi un sujet de gloire, car la nécessité m'en est imposée, et malheur à moi si j'annonce pas l'évangile. சுவிசேஷத்தை நான் பிரசங்கித்து வந்ததும் மேன்மை பாராட்ட எனக்கு இடமில்லை, அது என்மேல் விழுந்த கடமையா இருக்கிறது. சுவிசேஷத்தை நான் பிரசங்கியாதிருந்தால் எனக்கு ஐயோ. சுவிசேஷத்தை நான் பிரசங்கியாதிருந்தால் எனக்கு ஐயோ. Donc malheur à moi si je n'annonce pas l'évangile. யார் சொன்னது? Qui a dit ce verset? அப்போஸ்தலன் பவுல். C'est l'apôtre Paul. அவர் உண்மையாய் இதில தீவிரமாய் செயல்பட்ட மனிதர். Donc on peut voir que c'est un homme qui a agi énormément pour l'évangile. தேவனை அறியாத போது தேவனுடைய ஜனங்களை துன்பப்படுத்தினவர். Donc quand il ne connaissait pas Dieu, il a percuté l'ensemble des chrétiens. இரத்த சாட்சியாக மரித்த ஸ்தேவான் கொல்லப்படுகிற பொழுதும் வேதத்திலே பார்க்கலாம் அவனுடைய உடுப்புகளை பாதுகாத்தது சவுல் என்று சொல்லுகிறார்கள். Et on peut voir que même quand Étienne a été décédé, donc c'est lui qui prend ses habits. அவன் நினைத்தான் தான் யெகோவா தேவனுக்காக ஊழியம் செய்கிறேன் என்று சொல்லி சபையை அவன் துன்பப்படுத்திக் கொண்டிருந்தான். Donc il percutait parce que l'ensemble des personnes adoraient le Dieu Jéhovah. ஆனால் தேவனுடைய கிருபையை பாருங்கள். Mais voyez பவுலை அவர் சந்திக்கிறார். Donc on peut voir que Paul il a été rencontré. பவுலை சந்தித்து தேவன் அவன் மேல் இருக்கிற அழைப்பை சொல்லுகிறார். Donc Dieu dit l'appel qu'il a pour Paul. முதலாவது பவுல் கேட்கிறான், சவுல் கேட்கிறான், நீ யார் என்று சொல்லி. Donc Saul demande à Dieu, qui es-tu? அப்பொழுது இயேசு சொல்லுகிறார், நீ துன்பப்படுத்துகிற கிறிஸ்து நானே என்று. Donc Jésus-Christ répond, tu es le Dieu qui me persécute. அப்பொழுது அவருடைய கண்கள் திறக்கப்படுகிறது. Donc à ce moment-là ses yeux s'ouvrent. நான் இயேசுவை துன்பப்படுத்துகிறேனா? Est-ce que je persécute Jésus-Christ? நான் கிறிஸ்தவர்களை எல்லாம் துன்பப்படுத்துகிறேன். Mais je persécute les chrétiens. அப்ப இயேசு சொன்னார், Et Jésus-Christ நீ répondit, துன்பப்படுத்துகிற கிறிஸ்து நான். tu me persécutes, je suis le Jésus-Christ. ஒரு காரியத்தை கற்றுக்கொண்டார். Donc il comprend une chose. நான் கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்துகிற பொழுது நான் கிறிஸ்துவே துன்பப்படுத்துகிறேன் என்ற காரியத்தை அவன் கற்றுக்கொண்டபடியினால் தன்னுடைய வாழ்க்கையை பான பலியாக கடைசி வரைக்கும் சுவிசேஷத்துக்காக ஊட்டி கொடுத்து மரித்தான். வேதத்தில் நம்ம பார்க்கிறோம். Donc on peut voir qu'il comprend une chose, lorsqu'il persécute les chrétiens, il persécute également Jésus-Christ. Donc il offre sa vie jusqu'à en mourir. எப்போதும் நாங்கள் ஒன்றை இதிலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும். தேவனுடைய சபை என்கிறது இது நானோ இல்லாவிட்டால் பாஸ்டரோ இல்லாட்டி மூப்பரோ நினைத்தபடி நடத்துகிற ஒரு காரியம் அல்ல. Donc l'église ce n'est pas dirigée d'après ce que veut le pasteur ou les anciens ou les serviteurs de Dieu. இது தேவனுடைய சரீரம். Donc c'est le corps de Jésus-Christ. இது தேவனுடைய சரீரம். C'est le corps de Dieu. இது தேவனுடைய சரீரம். C'est le corps de Dieu. இந்த சரீரத்துக்கு தேவன் தலையாய் இருக்கிறார். Donc on peut voir que Jésus-Christ est la tête de ce corps. நாங்கள் ஒவ்வொருவரும் அதன் அங்கங்களாய் இருக்கிறோம். Nous sommes tous des membres. இந்த சபைக்கு கொண்டு வருகிற எந்த பாதிப்பா இருந்தாலும் ஒன்றை நானும் நீங்களும் ஊழியம் செய்கிற நாங்கள் அதை தெளிவாய் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஆண்டவராகிய இயேசுவுக்கே நாங்கள் பாதிப்பை உண்டாக்குறவர்களாய் இருக்கிறோம். Donc tout problème qui arrive dans ce corps, nous devons comprendre que c'est Jésus-Christ que nous faisons des torts. இந்த சரீரத்துக்காக இந்த சபைக்காக அவர் பெரிய ஒரு விலைக்கிரயத்தை கொடுத்தார். Donc on peut voir qu'il a fait un sacrifice énorme pour ce corps. அந்த விலைக்கிரயத்தை இந்த உலகத்துல இனி எவராலும் இனி வருகிறவர்களாலே கொடுக்க முடியாத படிக்கு பாவம் இல்லாத பரிசுத்தராய் இருந்த தேவாதி தேவன் தன்னுடைய சொந்த இரத்தத்தை பாவியாகிய எனக்காக ஊற்றி கொடுத்து மறித்து என்னுடைய பாவத்தை தான் ஏற்றுக்கொண்டு
தன்னுடைய நீதியை எங்கள் ஒவ்வொருவருடைய தலைமேலும் வைக்க சித்தமானது இந்த சபையை அவர் மீட்டெடுப்பதற்கு செய்த கிரியை என்கிறதை நாங்கள் மறக்க On peut voir que lui qui était sans péché, il est mort pour nous sur la croix, pour l'ensemble des péchés. Il nous a donné son sang et sa justice est sur nos têtes aujourd'hui. இந்த காலங்களில நீங்க சபைகளை குறித்து வருகிற விமர்சனங்களை நீங்க பார்க்கலாம். On peut voir qu'il y a plusieurs histoires concernant les églises. ஆனா உண்மையா ஒருவன் சுவிசேஷத்தை இல்லாட்ட சபை என்னன்னு அறிந்தானா இருந்தா யாரும் சபைக்கு நேராய் தன் குதிகாலை தூக்க மாட்டார். On peut voir que si une personne connaît réellement l'évangile et l'église, il ne pourra pas parler contre l'église. ஏன் தெரியுமா நான் தைரியமா சொல்லுகிறேன், ஒரு மனுஷன் எங்களுக்கு எதிர்த்து நின்றாலே எங்களோட வாழ்க்கையில காரியங்களை செய்ய முடியாது. ஆனால் donc si un homme déjà est contre nous, nous ne pourrons pas faire réaliser certaines choses. தேவாதி தேவன் தன்னுடைய சுயரத்தத்தை சிந்தி சம்பாதிச்ச திருச்சபைக்கு எதிராய் வருகிறவர்களோடு கர்த்தரே யுத்தம் பண்ணுகிறவராய் இருக்கிறார். On peut voir que notre Seigneur Jésus-Christ lutte contre les personnes qui agissent contre les églises. இதை நாம மறந்து போகக்கூடாது. Et nous ne devons pas oublier ces choses. சபை என்கிறது தேவனுடைய ராஜ்யம், தேவனுடைய வல்லமை விளங்குகிற ஸ்தலம். Donc on peut voir que l'église c'est le royaume de Dieu, c'est la puissance de Dieu. கர்த்தர்கள் ஒவ்வொருவரையும் அங்கங்களாக இசைத்து கட்டி கொண்டு வருகிறார். Donc l'Éternel nous a assemblés pour que nous soyons tous des membres de ce corps. சபை அந்த அளவுக்கு நாம மேன்மையாக இருக்க வேண்டும். Donc nous devons glorifier l'église. எங்களுடைய வாழ்க்கையில நாம முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுகிறவர்களாக, தேவனுடைய நீதியை தேடுகிறவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும். Premièrement, nous devons chercher le royaume et la justice de Dieu. எங்களுடைய குடும்ப காரியங்களை நாம சரிப்படுத்துவதற்கு முதலாவது நாம தேவ ராஜ்யத்தை முன்வைத்து செயல்பட வேண்டும். Nous devons mettre en première place le royaume de Dieu afin de pouvoir rectifier les problèmes de notre famille. எந்த ஒரு காரியத்தை நாம எங்களுடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கிறதா இருந்தாலும், அவர்கள் படிக்கிற படிப்பா இருந்தாலும் சரி, செய்கிற வேலைத்தலமா இருந்தாலும் சரி, பிள்ளைகளுக்கு ஒன்றை நாம் கற்றுக் கொடுக்கணும். ஜவா முதலாவது தேவனுடைய ராஜ்யம், தேவனை தேடுவதற்கு நீ கொடுக்க வேண்டிய நேரம், இதை நீ சரியாய் ஒழுங்குபடுத்த கற்றுக்கொள்ளு. Quelque soit les choses que nous éduquons, nous disons à nos enfants, nous devons leur dire premièrement cherche le royaume de Dieu, donne la première place à Dieu et donne du temps à Dieu. ஆண்டவருடைய சமூகத்திலே இருந்து நான் தாழ்மையா உங்களோடு சொல்ற காரியம், ஆண்டவருடைய வழிநடத்தலுக்கும் கர்த்தருடைய சமூகத்துக்கும் முக்கியம் கொடுத்து வாழ்ந்தவர்களுக்கும். Donc une chose que je voudrais dire, si vous donnez la première place à Dieu, தேவனுடைய சமூகத்துக்கு முக்கியம் கொடுக்காத படிக்கு தங்களுக்கு நேரம் கிடைக்கிற நேரம் வந்து போனவர்களுக்குமான வித்தியாசத்தை நீங்களே அறிந்திருக்க போறீங்க. Vous pouvez voir la différence qu'il y a entre une personne qui donne l'importance à Dieu et une personne qui ne donne pas l'importance à Dieu. நான் யாரையும் குற்றப்படுத்த சொல்லல. Je ne dis pas mal des gens. தேவன் தன் நியமித்த நியதியின்படி அவர் கிரியை செய்கிறவராய் இருக்கிறார். On peut voir que l'Éternel agit d'après sa volonté. இந்த சுவிசேஷத்தை நானும் நீங்களும் கொண்டு செல்வதற்காகவே கர்த்தர் எங்களை இந்த தேசத்துல எங்கட ஜாதிகள்ல ஒருவராக இருவராக அழைத்து இந்த இடத்துல வைத்திருக்கிறார். L'Éternel nous a appelés parmi notre nation, parmi ce pays pour pouvoir annoncer l'évangile. பவுல் எந்த அளவுக்கு சொல்லுகிறார் தெரியுமா? நான் இந்த சுவிசேஷத்தை இல்லாவிட்டால் எனக்கு ஐயோ என்று சொன்ன பெரியோர் பாடத்தங்களுக்கு கற்றுத்தார். Donc on peut voir que Paul dit que si je n'annonce pas l'évangile, misérable à moi. நான் கூடுதலாக நான் தியானித்த பகுதியில் எம்எஸ் வசந்தகுமார் செய்த அந்த எங்களுக்கு ஆமென் பைபிள் படிச்சு செய்த கருத்தாங்க அதையும் கேட்டு தான் நான் இந்த செய்தியை ஆயத்தப்படுத்தினேன். Donc j'ai préparé la prédication d'aujourd'hui avec ce que a pu enseigner MS Vasandakumar. எல்லாரும் சொல்லுவாங்க அவனுக்கு ஐயோ இவனுக்கு ஐயோன்னு சொல்லி, ஆனா பவுல் மாத்திரம் தான் சொன்னாராம், நான் சுவிசேஷத்தை அறிக்காவிட்டால் எனக்கு ஐயோன்னு சொல்லி. On peut voir que beaucoup d'entre nous peuvent dire que si je n'annonce pas l'évangile, malheur à moi, mais il n'y a que Paul qui a pu dire ce verset. ஆகவே எங்களுடைய வாழ்க்கையில நாம சுவிசேஷத்தை தனிப்பட்டவர்களாக குடும்பமாக இனி வருகிற காலத்துல நாம சொல்வதற்கு எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்க வேண்டும். Nous devons nous sacrifier, offrir pour pouvoir annoncer l'évangile individuellement et en famille. நீங்க செய்து பாருங்க, தேவனுடைய வாக்குத்தத்தத்தின்படி அவர் உலகத்தின் முடிவு பரியந்தம் அவர் உங்களோடு இருந்து நடப்பிக்கிற கிரியைகளை உங்களோட பிள்ளைகளுடைய வாழ்க்கையில உங்களோட குடும்பத்துல வாழ்க்கையில நீங்க அனுபவிப்பீங்க. அது மட்டுமில்ல சாட்சி சொல்வீங்க. Et vous, si vous annoncez l'évangile et vous verrez que l'Éternel sera avec vous jusqu'à la fin de ce monde. 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலே பவுல் தீமோத்தேயுவுக்கு
சொல்லுகிற காரியத்தை நாங்கள் பார்க்கலாம். Nous allons prendre 2 Timothée chapitre 2 verset 4. 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 2வது வசனம். 2 Timothée chapitre 4 verset 2. சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையாய் திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு. எல்லா நீடிய சாந்தத்தோடும் உபதேசத்தோடும் கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு புத்தி சொல்லு. Prêchant la parole, insiste en toute occasion, favorable ou non, reprend, censure, exhorte avec toute douceur et en instruisant. ஆகவே இப்போது பாருங்க, தீமோத்தேயுக்கு 2 தீமோத்தேயுல பவுல் என்ன சொல்றாரு? தீமோத்தேயை பார்த்து சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் நீ ஜாக்கிரதையா என்ன செய்ய, திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு என்று சொன்னது தேவனுடைய சுவிசேஷத்தையும் நீ சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் பிரசங்கம் பண்ணு. Donc là, on peut voir que Paul dit à Timothée que l'occasion se présente ou non, prêche la parole. அப்ப எங்களுடைய வாழ்க்கையில எங்களுக்கு கற்று தருகிற ஒவ்வொரு சந்தர்ப்பங்கள்ல நாங்க எப்படி செயல்படுறோம்? Donc les occasions que l'Éternel nous donne dans notre vie, comment nous les utilisons? அப்ப சமயம் வாய்த்தா நாம திருவசனத்தை சொல்லக்கூடியவர்களாக நாம எப்போதும் நாம தயாருள்ளவர்களாக இருக்க வேண்டும். Nous devons être prêts à chaque fois que l'Éternel nous donne l'occasion afin de prêcher, afin de dire l'Évangile. அப்ப சமயம் வாய்க்காவிட்டா என்ன செய்யணும்? அந்த சமயத்துக்காக நாங்கள் ஜெபித்து தேவனுடைய வழிநடத்தலுக்காக காத்திருந்து எப்படியாவது ஒரு தடவையாவது தூய்மையான சுவிசேஷத்தை நாம் மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும் என்கிற ஒரு தெளிவோட தேவ பிள்ளைகள் நாங்கள் நடந்து கொள்ள வேண்டும். Et si l'occasion ne se présente pas, nous devons attendre le moment venu et nous devons prier afin que l'Éternel nous ouvre les portes pour pouvoir annoncer l'Évangile. நம்ம சுவிசேஷம் சொல்லுகிற பொழுது தேவ பிள்ளைகள் நாம 2 காரியங்களை முதலாவது செய்ய வேண்டும். Donc pour pouvoir annoncer l'Évangile, nous devons faire 2 choses. நாம சுவிசேஷம் சொல்வதற்கென்று நீங்க யாரையாவது உங்களுடைய நினைவுக்குள்ளே வந்தால் முதலாவது நீங்க அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். Donc si vous souhaitez dire l'Évangile à une personne, premièrement vous devez prier pour cette personne. ஜெபிக்கிற பொழுது குறிப்பாய் சொல்லி ஜெபிக்க வேண்டும். இயேசுவின் நாமத்தினால பிதாவே, இந்த நாளிலும் நான் இந்த சகோதரனுக்காக வார்த்தையை சொல்லுகிற பொழுது நீங்க அவருடைய இதயத்தை திறந்து விடும் என்று சொல்லி நாம ஜெபிக்கிற பொழுது நிச்சயமாய் கர்த்தர் கிரியை செய்வார். De manière précise, vous devez énumérer, vous devez dire son prénom afin que l'Éternel ouvre son cœur lorsque vous parliez, lorsque vous annoncez l'Évangile. அப்ப எப்போதும் நாம வெளியில நடந்து போற கூட இல்லாட்டி எங்க போனாலும் கூட உங்களுக்கு ஒரு ஜெபம் இருக்கும். ஆண்டவரே, இந்த நாள் காலையில நான் வேலைக்கு போறேன், இந்த நாள் காலையில நான் ஒரு கொண்டாட்டத்துக்கு போறேன், இந்த நாள் காலையில நான் ஒரு ஆளை சந்திக்க போறேன், எனக்கு ஒரு சமயத்தை உண்டாக்கிட்டாங்க. அது மட்டுமல்ல, நான் சந்திக்கிறவருக்கு உங்களுடைய சுவிசேஷத்தை சொல்லுற பொழுது அவருடைய இதயத்தை திறந்து முதலாவது ஜெபிக்கிறீங்க. Premièrement, vous devez prier lorsque vous sortez, lorsque vous allez au travail, que l'Éternel vous donne une occasion afin que vous rencontrez quelqu'un pour pouvoir annoncer l'Évangile. அப்ப இந்த ஜெபம் இரண்டாவதா என்ன செய்தன்னு சொன்னா, Et deuxièmement, que fait la prière? நாம சத்தியத்தை சத்தியமாய் சொல்வதற்கான பலனை எங்களுக்கு தருது. Donc la prière nous donne la force pour pouvoir annoncer la vérité. அப்ப நாம விசுவாசத்தோடு ஜெபிக்கிறோம் அந்த நபருக்காக. Donc nous prions avec foi pour cette personne. நாம விசுவாசத்தோடு செயல்படுறோம். Nous agissons avec foi. நாம சத்தியத்தை சொல்றதுக்கான வல்லமையை கர்த்தர் தருகிறார். L'Éternel nous donne de la puissance afin de nous diriger vers la vérité. அது மட்டுமல்ல, நீங்க வேதத்திலே பார்க்கலாம், பவுல் கூட இந்த ஜெபத்தை செய்திருக்கிறார். Donc, on peut voir également dans la Bible que Paul également a pu faire cette prière. நான் சுவிசேஷத்தை வல்லமையை சொல்வதற்கு வாக்கு வல்லமை உண்டாகும்படி எனக்காக வேண்டுதல் செய்யுங்கள் என்று பவுல் தனக்காக ஜெபிக்கும்படி சொல்லியிருக்கிறார். Donc Paul également a pu faire cette prière pour que lorsqu'il annonce l'évangile, que l'Éternel puisse agir également avec lui. ஆகவே நாம ஜெபத்தை அற்பமா நினைக்க கூடாது. Nous ne devons pas mépriser la prière. நாம ஜெபித்து கருத்தாய் பெயர் சொல்லி ஜெபிக்கிறதோடு நாம கிரியை நடப்பிக்கிற பொழுது நிச்சயமாய் கர்த்தர் என்னை கொண்டு உங்களை கொண்டு அந்த கட்டப்பட்டிருக்கிற இல்லாட்டி பிடிபட்டிருக்கிற அந்த ஆத்மாவை விடுதலையாக்க எங்களை ஒரு கருவியாக பயன்படுத்துவார். Donc on peut voir que lorsque nous prions pour cette personne en particulier et lorsque l'Éternel ouvre cette occasion pour pouvoir annoncer l'évangile, l'Éternel nous utilise à travers cette personne pour que cette personne connaisse l'évangile. தேவன் கிரியை செய்யற விதத்தை நீங்க சரியா அறிந்து கொள்ள வேண்டும். Et vous devez connaître la manière dont l'Éternel agit. தேவன் தானாய் கிரியை செய்வார். Donc on peut voir que l'Éternel peut agir seul. நீங்க அதுல படைப்பு காரியங்களை பார்க்கலாம். இந்த உலகத்தை உண்டாக்குற பொழுது முதலாம் நாள், 2ஆம் நாள், 3ஆம் நாள், 6ஆம் நாள் என்று தேவன் தன்னுடைய வார்த்தையை கொண்டு சிருஷ்டித்தார். Donc on peut voir que l'Éternel, lorsqu'il crée la création de ce monde, le premier jour, deuxième jour, ainsi de suite, il crée d'après sa parole.
நீங்க பார்க்கலாம், வார்த்தையினால சிருஷ்டிக்கப்பட்ட இந்த உலகத்தை பண்படுத்தவும் காக்கவும் தேவன் ஒரு மனிதனை சார்ந்திருந்தார். Donc l'Éternel s'est reposé sur un homme pour pouvoir guider ou protéger ce monde. ஆதாமுக்கு இந்த பெரிய பொறுப்பு என்ன? அந்த தோட்டத்தை பண்படுத்தணும், அடுத்தது என்ன? அந்த தோட்டத்தை பாதுகாக்கணும். Donc la grande responsabilité qu'avait Adam, c'était de protéger ou de s'occuper du jardin d'Éden. இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணத்தை பாருங்க. பிதாவாகிய தேவன் மனுக்குலத்தை மீட்கிறதற்காக இயேசு கிறிஸ்துவை அடிக்கப்படும் ஆட்டுக்குட்டியாக அவர் ஒப்பு கொடுத்தார். Donc on peut voir la mort de Jésus-Christ qu'il a été frappé comme un agneau sur la croix. ஆனால் தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு யாரை பயன்படுத்தினார்? ரோமர்களை பயன்படுத்தினார். Et on peut voir que pour pouvoir réaliser cette chose, c'est les Romains qui sont intervenus. ஆகவேதான் நாம் தேவ பிள்ளைகளாகிய நாம் ஒரு காரியத்தை சரியாய் புரிந்து கொள்ள வேண்டும். தேவன் செயற்படுகிற காரியமும் உண்டு, நாம் தேவனோடு நாம் இணைந்து செயற்பட வேண்டிய காரியம் உண்டு, நாம் தனித்திருக்க தேவன் செயற்படுகிற காரியமும் உண்டு. Donc on peut voir, nous devons comprendre une chose, c'est que l'Éternel peut agir seul et l'Éternel peut agir avec nous. இதை நாம் சரியாய் புரிந்து செயற்பட வேண்டும். Et nous devons comprendre ces choses afin de pouvoir agir avec Dieu. நாம் சொன்னது போல ஜெபத்தோட ஒப்பு கொடுத்தலோட நீங்க வசனத்தை சொல்லிட்டீங்களா? அடுத்தது அவர்களுக்காக கருத்தாய் செபியுங்க. கர்த்தர் தன்னுடைய காரியத்தை ஏற்ற வேளையிலே அவர் செய்கிறவராயிருக்கிறார். On peut voir que vous annoncez l'évangile d'après sa parole, vous priez pour cette personne et l'Éternel fera ces choses en temps voulu. ஆனால் சுவிசேஷத்தை சொல்ல வேண்டியது எங்கள் ஒவ்வொரு மேலும் இருந்த தலையான கடமை என்கிறதை நாங்கள் மறந்துட்டோம். Nous ne devons pas oublier que c'est un devoir, c'est quelque chose qui nous est imposé de pouvoir annoncer l'évangile. அடுத்ததாக 3 காரியங்களை அவர்கள் பகிர்ந்து கொண்டதை எனக்கு பிரயோஜனமாக இருந்தது. சிலர் நீங்க இதை கேட்டிருப்பீங்க. அதை சீக்கிரமா சொல்லி நாங்கள் கடந்து போவோம். Je vais énumérer 2-3 points qui étaient utiles pour moi. சுவிசேஷம் அறிவிக்கும் பொழுது நாம் கவனத்தில் கொள்ள வேண்டிய காரியங்கள். Donc les choses que nous devons faire attention lorsque nous annonçons l'évangile. முதலாவது தேவனுடைய வல்லமையை கொண்டு நாம் செயல்பட வேண்டும். Nous devons agir en ayant la puissance, la force de Dieu. இரண்டாவது தேவனுடைய சத்தியத்தை மையமாக கொண்டு செயல்பட வேண்டும். Nous devons mettre au centre la vérité. மூன்றாவது தேவனுடைய சபையை மையமாக கொண்டு செயல்பட வேண்டும். Et troisièmement, nous devons mettre au centre l'église. மத்தேயு 16:18 நாம் ஒரு வாசிக்க Nous கேட்போம். allons tous prendre Matthieu chapitre 16 verset 18. Et moi je te Matthieu chapitre 28. Matthieu chapitre 28 verset 18. Jésus s'étant approché leur parla ainsi: tout pouvoir m'a été donné dans le ciel et sur la terre. அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே பாருங்க, இயேசு கிறிஸ்து சொல்றாரு, இந்த அதிகாரம் இந்த வல்லமையை நீ பெற்றுக்கொண்டுதான் நீ என்ன செய்யணும்? ஜனங்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லணும். Donc Jésus-Christ dit, c'est avec ce pouvoir, c'est avec cette autorité que tu dois annoncer l'évangile. அப்ப இயேசு கிறிஸ்து எப்படி சபையை கட்டுறாரு? Donc comment Jésus-Christ bâtit l'église? ரட்சிக்கப்படுகிற ஜனங்களை கொண்டு. Il bâtit l'église avec l'ensemble des personnes qui ont été sauvées. மனிதர்கள் எப்படி ரட்சிக்கப்படுகிறாங்க? Comment les hommes sont sauvés? சுவிசேஷத்தை கேட்பதன் மூலமா. C'est par le fait d'écouter l'évangile. ஆகவே சுவிசேஷத்தை கேட்டு ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் எல்லாரும் சேர்ந்து கட்டப்படதான் தேவனுடைய திருச்சபையா இருக்கிறது. Donc on peut voir que les personnes écoutent l'évangile, sont sauvées et ces personnes sont réunies dans une église. அதைத்தான் நான் ஆரம்பத்தில் சொன்னேன். இப்படி சுவிசேஷம் கேட்டு நாங்க மனம் திரும்பி நாம ஒன்றா கூடி இருக்கிற இந்த சபை தேவனுடைய சரீரமா இருக்குன்னு சொன்னேன். Donc on écoute la parole, nous repentons de nos péchés et donc nous sommes réunis dans un même église. அதை நான் உதாரணப்படுத்த பவுல்ற காரியங்களை சொன்னேன். ரட்சிக்கப்படாமல் பவுல் அப்படி இருந்தா, ரட்சிக்கப்பட்ட பிறகு துன்பப்படுத்தின இந்த சபைக்காகவே கிறிஸ்துவுக்காகவே தன்னுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தாருன்னு சொன்னேன். Donc je vous ai donné l'exemple de Paul. Avant qu'il soit sauvé, donc il persécutait les chrétiens et une fois qu'il a été sauvé, donc il a donné sa vie pour l'évangile. எப்போதும் எங்களுக்குள்ள தேவனுடைய வல்லமையை நாம் சுமந்து செல்லுகிற பாத்திரங்களாக இருந்தால்தான் ஜனங்களை நாம் விடுதலையாக்க முடியும். Donc nous devons être un instrument pour pouvoir porter la puissance de Dieu pour pouvoir annoncer l'évangile aux autres. எப்போதும்
நான் இதை நீங்கள் சரியாக கொண்டு உங்களோட இதயத்தில் எடுக்கணும். சுவிசேஷ பணி என்கிறது சபையை மையமாக கொண்டு செய்யப்பட வேண்டிய காரியம். Donc le travail de l'évangile, nous devons placer l'église au centre pour pouvoir agir. இன்றைக்கு அநேகரை நான் இந்த வாழ்க்கையில் நான் பார்த்துருக்கிறேன், நீங்களும் அறிஞ்சிருப்பீங்க. ரட்சிக்கப்பட்டதற்கு பிறகு அவங்களுக்குள்ள தேவனை பற்றி சொல்லணுன்றது வாஞ்ச வந்துடும். Donc une fois que nous sommes sauvés, nous avons envie de dire les choses concernant Dieu. அது வாரது பிழை இல்லை. Ce n'est pas faux d'avoir ces choses. ஆனால் அதை நிறைவேற்றுவதற்கு மையமாக வைத்து செயல்படுவதற்கு தான் கர்த்தர் சரீரமாகிய சபையை வச்சிருக்கிறார். Mais pour pouvoir réaliser ces choses, nous devons, l'Éternel a mis au centre l'église. ஆகவே நாம சபையை மையமாக கொண்டு நாம் செயல்படாத எந்த ஒரு சுவிசேஷமும் தேவன் விரும்புகிற சுவிசேஷம் இல்லை என்கிறதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். Vous devez comprendre que si vous mettez pas l'église au centre pour pouvoir annoncer l'évangile, alors l'Éternel ne sera pas agréable. சுவிசேஷம்ல கர்த்தர் எழுப்புகிறார். Donc on peut voir que c'est après l'évangile que l'Éternel peut apporter les réveils. சபைக்கு பக்தி விருத்தி உண்டாக 5 வகை ஊழியங்களிலே சுவிசேஷ ஊழியம் ஒன்று. Donc les piétés que peut apporter l'église, on peut voir que l'évangile en est un. எந்த ஒரு சுவிசேஷகரும் நீங்கள் வடிவாக அவதானிச்சு பார்த்தீங்களா இருந்தால் சுவிசேஷ கூட்டம் முடிய ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் எங்க வர்றாங்க? அந்த பிராந்திய சபைக்கு வர்றாங்க. On peut voir que dans les plusieurs réunions où ils annoncent l'évangile, chaque personne sont dirigées vers une église. அதனாலதான் நம்ம சுவிசேஷத்தை மையமாக கொண்டு செய்யாத எந்த சுவிசேஷத்தினாலும் பாதிக்கப்படுறது ஜனங்கள் என்கிறதை நீங்க சரியா புரிந்து கொள்ள வேண்டும். Et vous devez comprendre que si vous n'annoncez pas correctement l'évangile en mettant au centre l'église, alors beaucoup de personnes sont impactées. ஏனென்றால் 19வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்தார் என்று சொல்லப்படுகிறது. Dans le verset 19, il est dit, allez, faites de toutes les nations des disciples et baptisant au nom du Père, du Fils et du Saint-Esprit. நாம் புறப்பட்டு போய் சுவிசேஷத்தை சொல்லுகிறோம். Donc nous partons, nous annonçons l'évangile. அதோட விட்டுவிடக்கூடாது. Nous ne devons pas rester comme ça. இது ஒரு பகுதி. C'est une partie. அடுத்த பகுதியை இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறார்? Dans l'autre partie, Jésus-Christ dit. அவரை சீசராக்குங்கன்னு சொல்றார். Donc il est fait en sorte qu'ils soient des disciples. சீசராக்குங்கள் என்று சொல்லுகிறதை நாம சரியா விளங்கிக் கொள்ள வேண்டும். Et nous devons comprendre ce mot correctement. விசுவாசியையும் சீசர்களையும் குழப்பக்கூடாது. Nous devons bien comprendre qu'est-ce que le fidèle et les disciples. விசுவாசிகள் வேற சீசர் வேற. Beaucoup peuvent prêcher que être disciple est différent de être fidèle. நீங்க ஒன்றை புரிஞ்சு கொள்ள வேண்டும். De comprendre une chose. சீசன் என்பவன் யார்? Qu'est-ce qu'un disciple? குருவை பின்பற்றுகிறவர். C'est celui qui suit Jésus-Christ. சீசன் என்பவன் யார்? Qu'est-ce qu'un disciple? குரு நடந்தது போல தான் நடக்க தன் வாழ்க்கையை ஒப்புக்கொடுத்தவர். C'est celui qui se sacrifie pour pouvoir suivre les traces de Jésus-Christ. அப்ப புறப்பட்டு போய் ஒருவனுக்குள்ள நாம சுவிசேஷத்தை சொல்லுகிறது மாத்திரமல்ல, அவனை என்னை பின்பற்றுகிறவனாக அல்ல, கிறிஸ்துவை பின்பற்றுகிறவனாக உருவாக்க வேண்டிய பெரிய பொறுப்பு சுவிசேஷம் சொல்லுகிற எங்கள் ஒவ்வொருவருக்கும் இருக்கு. Donc nous avons la grande responsabilité, nous qui annonçons l'évangile, c'est que lorsque nous annonçons l'évangile, la personne doit croire en Jésus-Christ et ainsi suivre l'exemple de Jésus-Christ. ஆவே சுவிசேஷத்தை நம்ம தவறா விளங்கிக் கொள்ளக்கூடாது. நான் சொல்லிட்டா சரி என்று அது அறகுறையான சுவிசேஷம். இயேசு எங்களுக்கு சொன்ன சுவிசேஷம் அதல்ல, செய்ய சொன்ன சுவிசேஷம் அதல்ல. Donc nous ne devons pas mal comprendre ou de comprendre à travers l'évangile, ce n'est pas ce que Jésus-Christ a pu nous dire. ஆகவே நாம் சுவிசேஷம் சொல்லி சுவிசேஷத்தினாலே சொல்லப்பட்டவர்களை நாம் சீசராக குரு எப்படி சீசனுக்கு கற்றுக் கொடுக்கிறது போல கற்றுக் கொடுத்து அடுத்தது என்ன சொல்லப்படுகிறது? பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினால அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறது. Donc premièrement, nous devons les faire en sorte qu'ils soient des disciples et les bâtir au nom de Jésus-Christ, au nom du Père, du Fils et du Saint-Esprit. இதுல சில பேர் குழம்பிடுவாங்க. Beaucoup peuvent être dans la confusion. 19வது வசனம் என்ன சொல்றது? சீசராக்கி ஞானஸ்நானம் கொடுவான்னு போய் சொன்னவனே அவனுக்கு ஞானஸ்நானம் கொடுத்ததை இந்த உலகத்துல பார்க்கிறோம். Donc on peut voir dans le verset 19, il est dit de faire des disciples et les bâtir au nom du Père, du Fils et du Saint-Esprit. இதுக்கு சபையை தான் கர்த்தர் வச்சிருக்கிறார். Et pour pouvoir réaliser ces choses, l'Éternel a utilisé l'Église. அப்ப சபையை மையமாக கொண்டு செய்யப்பட வேண்டும் என்று சொல்றதுக்கு என்ன காரணம்னா, சுவிசேஷத்தினால ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு பிள்ளையும் பின்பற்றுகிற சீசனாகி உருவாக்குறது அந்த சபைக்கு பொறுப்பு, ஊழியக்காரருக்கு பொறுப்பு, சபை மக்களுக்கு பொறுப்பு. Donc il est de la grande responsabilité de l'Église, des serviteurs qui se trouvent à l'Église, aux pasteurs ou l'ensemble des personnes pour pouvoir diriger ces personnes qui sont sauvées d'après l'Évangile.
Donc, vous pouvez dire que si moi je vous donne, c'est quoi le problème? ஆனா இது ஒரு சபையால செய்யப்பட்டால் தான் தொடர்ந்து அந்த ஆத்மாவுக்கு தொடர்ந்து சத்தியத்தை போதிக்கவும் சத்தியத்தில் நடக்கவும் அவர்களுக்கு பயிற்றுவிக்கிற சரீரமாகிய சபையில் அவர்கள் அங்கமாக மாற்றப்படுவார்கள். On peut voir que si une personne est rassemblée dans une église, alors il sera instruit dans sa vie chrétienne et il pourra grandir de jour en jour en Dieu. அடுத்தது பாருங்க, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். Ensuite, on peut voir et enseigner à observer tout ce que je vous ai prescrit. அப்ப இது எங்க நடக்கிற காரியம்? Cette chose se passe où? இது தேவனுடைய சரீரமாகிய சபையில நடக்கிற காரியம். Cette chose se passe dans le corps qui est l'Église. அதனாலதான் நம்ம சரியா புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு சுவிசேஷத்தை சபையை மையமாக கொண்டு செயல்படுறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். Donc nous devons placer au centre l'Église afin de pouvoir annoncer l'Évangile. அதனாலதான் நம்ம வேத படிப்பா இருக்கலாம், வீட்டு கூட்டம் செய்யறதா இருக்கலாம், இல்லாவிட்டா நாங்க நைட் பிரேயரா இருக்கலாம், தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்கிறோம். Donc pourquoi nous partageons la parole dans les réunions, études bibliques ou dans les cultes? ஏன் உபதேசிக்கிறோம்? Pourquoi nous enseignons? இப்ப ஒருவர் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை கேட்கிறதுக்கு முன்பதாக பாரம்பரியத்துக்குள்ள இருந்திருப்பார், இல்லாட்டி அவர் பின்பற்றின மார்க்கத்துக்குள்ள கட்டப்பட்டிருப்பார். ஆகவே அவர் அந்த நிலையில இருந்து கொண்டுதான் அவர் கிறிஸ்துவின் சரீரத்துக்குள்ள வாரார். On peut voir qu'avant de pouvoir être sauvés, les personnes sont dans leur coutume, dans leur religion. இதுல இருக்கிற நாங்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பின்னணியில இருந்து நாம தேவனுடைய சரீரத்தில் இணைக்கப்பட்டிருக்கிறோம். Et nous aussi, nous avons été dans plusieurs religions avant de pouvoir être un des membres du corps de Jésus-Christ. எங்களுக்குள்ள பரம்பரையாக நாங்க பின்பற்றினதை மாத்திரமல்ல, நாங்க கண்ட கேட்ட காரியங்கள் எங்களுடைய உடலோடு எங்களுடைய எண்ணங்களோடு ஒட்டி கொண்டிருக்கிறது. On peut voir que nous étions dans des coutumes, nous avons pu entendre plusieurs choses qui étaient dans nos corps. ஆகவே இந்த சரீரமான சபையில இருந்து நாங்கள் ஒவ்வொரு காரியங்களாக எங்களுடைய வாழ்க்கையில் என்ன செய்யப்படுறது? களையப்படுகிறது. இது பிள்ளை, இது சரி, ஆகவே நம்ம இது வரைக்கும் இதை பின்பற்றி கொண்டு வந்தோம், இது மூட நம்பிக்கை என்று தேவனுடைய வார்த்தை எங்களை நாளுக்கு நாள் என்ன செய்யுது? கழுவி மறுரூபப்படுத்தி கொண்டிருக்கிறது. Donc on peut voir que le sang de Jésus-Christ nous lave, nous renouvelle afin de pouvoir enlever toute souillure, toute chose, toute coutume qui était en nous. இதை செய்கிறது தான் தேவனுடைய சபையில இருக்கிற பிள்ளைகளாகிய என்னையும் உங்களையும் ஒவ்வொரு நாளிலும் வேத வசனத்தை நாம கேட்கிற பொழுது, வாசிக்கிற பொழுது ஏதோ ஒரு காரியம் எங்களை அறியாமையில் ஒட்டி கொண்டிருக்கிற காரியத்தை நாளுக்கு நாள் நாங்க மறுரூபமாகி நாம கிறிஸ்துவை போல ஆகிறது மாத்திரமல்ல, கிறிஸ்துவுக்கு நாம சாட்சிகளாக வாழ தொடங்குகிறோம். Donc nous écoutons la parole de Dieu, nous sacrifions notre vie à la parole de Dieu et toute souillure, toute coutume sont enlevées en nous et donc nous transformons à l'image de Dieu chaque jour. ஆகவே நாங்க எங்களோட வாழ்க்கையில நாம சுவிசேஷத்துக்காக வெளிக்கிடத்தான் வேணும், செயல்படத்தான் வேணும். எப்போது எங்களோட சுவிசேஷம் சபையை மையமாக கொண்டு, சத்தியத்தை மையமாக கொண்டு, பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையோடு வழிநடத்தலோடு நாம செயல்படுகிறவர்களா எங்களை ஒப்புக்கொடுக்க வேண்டும். Afin de pouvoir annoncer l'évangile, nous devons placer au centre l'Église, ainsi avoir la puissance du Saint-Esprit et nous basons sur la vérité pour pouvoir annoncer l'évangile. அடுத்ததா ஒன்று சொல்லி நான் முடிக்கிறேன். Je vais vous dire une dernière chose avant de terminer. நாம செய்கிற இந்த சுவிசேஷ ஊழியம் அன்பினாலே நிறைந்து செய்கிறவர்களா இருக்கணும். Donc nous devons être remplis d'amour pour pouvoir faire ce travail évangéliste. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்வோம். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 1 Corinthiens chapitre 15. Versets 1, 2, 3. Je vous rappelle, frères, l'évangile que je vous ai annoncé, que vous avez reçu, dans lequel vous avez persévéré et par lequel vous êtes sauvés. Si vous le retenez tel que je vous l'ai annoncé autrement, vous auriez cru en vain. Je vous ai enseigné avant tout, comme je l'ai aussi reçu, que Christ est mort pour nos péchés, selon les Écritures. அன்றியும் சகோதரரே, நான் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை மறுபடியும் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். நீங்களும் அதை ஏற்றுக்கொண்டு அதிலே நிலைத்திருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு பிரசங்கித்த பிரகாரமாய் நீங்கள் அதை கைக்கொண்டிருந்தால் அதனாலே நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள். மற்றபடி உங்கள் விசுவாசம் விருதாவாய் இருக்குமே. நான் அடைந்ததும் உங்களுக்கு பிரதானமாக ஒப்புவித்ததும் என்னவென்றால், கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்து. ஆமென்.
இப்போ இங்கே இதை சரியாக புரிஞ்சு கொள்ள வேணும். நாம் சொல்லுகிற அந்த சுவிசேஷத்தை கொரிந்தியருக்கு அவர் மறுபடியும் ஒரு காரியத்தை நினைப்பூட்டுகிறார். நான் உங்களுக்கு பிரசங்கித்த பிரகாரமாய் நீங்கள் அதை கை கொண்டிருந்தால் அதனால நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள், மற்றபடி உங்கள் விசுவாசம் விருதாவாய் இருக்குமே என்று சொல்லி போட்டு, நான் அடைந்ததும் உங்களுக்கு பிரதானமாய் ஒப்புவித்ததும் என்னவென்றால், கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்கள் படி நமது பாவங்களுக்காக மரித்தார். இந்த வசனத்தை நாம் எல்லாரும் சொல்ல போறோம், நாம் எடுப்போம் எல்லாரும். இன்னைக்கு கிறிஸ்து யாருக்காக மரித்தார் என்றதுக்காக அதை நீங்க அறிஞ்சு வச்சிருக்கிற படினால தான் கிறிஸ்துவ மரணம் உங்களோட வாழ்க்கையில தாக்கம் செலுத்தாம இருக்கு. நாம் எல்லாரும் இந்த வாயிலை திறந்து நாம சொல்ல போகிறோம் 3-4 வசனங்களை. இதை உங்களோட நினைவுகளுக்குள்ள கொண்டு வாங்க, எண்ணங்களுக்குள்ள கொண்டு வாங்க. ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு வல்லமை உங்களுக்குள்ள கிரியை செய்யறதை நீங்க பார்ப்பீங்க, நீங்க உணர்வீங்க. ஏன்னு சொன்னா இந்த வல்லமை என்கிறது நாம அது அந்த உயிர்த்தெழ வல்லமை என்கிறது அது கிறிஸ்துவிடத்துல இருந்து பெற்ற வல்லமை. நீங்க பாருங்க, நீங்க எல்லாரும் சத்தமா நாங்க வாசிக்க போறோம், எல்லாரும் வாசிங்க தயவு செய்து. பிள்ளைகள் பிரான்சில் இருக்கிறாங்க, எடுத்துக்கொள்ளுங்க 15ஆம் அதிகாரத்தை. ஏன்னு சொன்னா நாம கிறிஸ்து ஒரு ஆளுக்காக தேசத்துக்காக இல்லாவிட்ட ஒரு கிறிஸ்தவ மதத்துக்காக கிறிஸ்து மரிக்கவில்லை. கிறிஸ்து மரித்தது எனது பாவத்துக்காக மரித்தார். ஏன் அதை சொல்ல போறதுன்னா, இந்த வசனம் தான் அப்போஸ்தலனாகிய பவுலை தலைகளாய் திருப்பி போட்டதும், இப்படிப்பட்ட ஒரு பாவியாகிய எனக்கு ஒரு பரிசுத்தமானவர் மரிப்பாரா, அவருக்கு அன்பு எப்படிப்பட்டது என்று திரும்பி பார்க்க வச்சது இந்த காரியம் தான். நீங்க பாருங்க, நாங்கள் எல்லாரும் வாசிப்போமா? நான் அடைந்ததும் உங்களுக்கு பிரதானமாக ஒப்புவித்ததும் என்னவென்றால், கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின் படி நமது என்று சொல்லப்பட்டிருக்கு. நீங்க சொல்லுங்க, எனது பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின் படி 3ஆம் நாள் என்ன செய்தார்? உயிர்த்தெழுந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த பாவத்துக்காக மரித்து, என்னுடைய பாவத்துக்காக மரித்து என்னுடைய வாழ்வுக்காக இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஜீவனை கொடுத்தார். எதற்காக தெரியுமா? நான் நித்தியமாய் நான் பிதாவோடு வாசம் பண்ணும்படியாக. இதெல்லாம் சுவிசேஷம். ஏன் இயேசு மரித்தார்? எனக்கு கூடு தருகிறதற்கோ, எனக்கு விசாச்சாரத்துக்கோ, எனக்கு நல்ல வசதியான வாழ்க்கையை தருகிறதுக்காக அல்ல. இயேசு கிறிஸ்து மரித்தது எனது பாவத்துக்காக. உங்களுக்கு தெரியுமா, இந்த பாவம் தான் எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் தேவனிடத்தில் இருந்து மாத்திரமல்ல, இந்த உலகத்திலேயும் ஒரு அமைதியான நிம்மதியான ஒரு சமாதானமான வாழ்க்கையை வாழாத படிக்கு தன்னுடைய வல்லமையை மிகவும் பிரயோகப்படுத்திக் கொண்டிருக்கிறது. இந்த பாவத்தின் வல்லமை என்கிறத நீங்க புரிஞ்சு கொள்ள வேண்டும். நீங்க சொன்னா சுருக்கமா சொல்லுங்க. Vous devez comprendre une chose, que l'Éternel est mort pour l'ensemble de mes péchés. C'est pas pour avoir un travail ou une maison, quelles que soient les choses que nous pouvons obtenir de ce monde, mais l'Éternel est mort pour mes péchés. பாவம் வந்து கொடியதுன்றது. Donc on peut voir que le péché est quelque chose de très mauvais. நாம பாவத்தோட விளையாடக்கூடாது. Et nous ne pouvons pas jouer avec le péché. நாம நினைக்கிறோம் அதெல்லாம் கடந்து போயிடும் என்று. On peut parfois penser qu'on peut surpasser ces péchés. உணர்த்தப்பட்டும் நாம் பாவத்தில் மனம் திரும்பாமல் வாழ்வோமாய் இருந்தால், வேதம் சொல்லுகிறது, தன் புரடியை கடினப்படுத்துகிற மனிதன் சடுதியில் சகாயமின்றி சாவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த சரீர மரணத்தை குறித்தல்ல, நித்திய மரணத்தை குறித்தது என்கிறதை இந்த இடத்தில் இருக்கிற தேவ பிள்ளைகளாகிய உங்கள் ஒவ்வொருவருக்கும் பரிசுத்த ஆவியானவர் எங்களுடைய எண்ணங்களிலே சிந்தனையிலே பதிவு செய்வாராக. On doit comprendre une chose, que à plusieurs reprises nous avons été exhortés de nous repentir de nos péchés, mais si nous endurcissons notre cœur, alors l'Éternel fera mourir nos âmes. நாம தேவனோட விளையாட முடியாது. Nous ne devons pas jouer avec Dieu. தேவனுடைய வார்த்தைகளோடு நாம் விளையாட முடியாது. Nous ne devons pas jouer avec la parole de Dieu. இதுவரைக்கும் வெளிப்படுத்தப்படாமல் இருக்கலாம். இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் என்னோட உங்களோட பேசிக் கொண்டிருக்கிறார். Peut-être que vous n'avez pas eu cette révélation, que le Saint-Esprit puisse parler avec vous et moi. தேவனுடைய இயேசு கிறிஸ்து மரித்தது என்னுடைய பாவத்தின் தண்டனையிலிருந்து, பாவத்தின் வல்லமையிலிருந்து என்னை விடுதலை ஆக்குவதற்கு. L'Éternel est mort pour l'ensemble de mes péchés, la condamnation du péché et la puissance de nos péchés. 1 கொரிந்தியர் எடுத்துக்கொள்ள 23ஆம் வசனம். 1 Corinthiens, chapitre 1, 23ஆம் வசனம். verset 23.
Nous prêchons Christ crucifié, scandale pour les Juifs et folie pour les païens. நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம். அவர் யூதருக்கு இடரலாயும் கிரேக்கருக்கு பைத்தியமாயும் இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவை குறித்து அறிந்ததற்கு பின்பதாக கொரிந்தியருக்கு பவுல் எழுதப்பட்டு சொல்ற பாருங்க, நாங்களும் சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம். Donc une fois que les personnes ont connu Dieu, donc nous prêchons Christ crucifié. ஏன் தெரியுமா? இயேசு கிறிஸ்து இன்றைக்கு பவுலை சந்தித்ததற்கு பின்பதாக பவுலை தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்க செய்தது என்ன தெரியுமா? நான் பாவியா இருக்கைக்க எனக்காக ஒருவர் மரிச்சிருக்கிறாரே. Donc on peut voir que Paul a compris une chose, que lorsque lui il était pécheur, une personne est morte pour ses péchés. அவர் எப்படி எனக்காக மரிச்சிருக்க முடியும்? Comment il a pu mourir pour mes péchés, pour moi? அப்படி மரிச்சிருந்தார். Et comme il est mort pour moi, அவர் எதற்காக மரிச்சார்? pourquoi il est mort? என் மேல் வைத்த அன்பினால். Parce qu'il avait un amour profond pour moi. எங்கள் மேல் வைத்த அன்பினால். L'amour qu'il a pour nous. என்னுடைய பிள்ளைகள் நித்தியத்திலே பங்கடைய வேண்டும் என்கிற அன்பினால். Qu'on puisse être les enfants de l'éternité. இந்த அன்பை அவர் அறிகிறதற்காக தான் தன்னுடைய வாழ்நாள் முழுவதிலும் இயேசு கிறிஸ்துவுடைய அன்பின் அகலம், ஆழம், நீளம் என்கிற அந்த அறிவு கட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள தன்னுடைய வாழ்க்கையை ஜீவபலியாக. Donc on peut voir qu'il a sacrifié sa vie pour que nous puissions comprendre son amour qui est dans sa grandeur, longueur, largeur, hauteur. இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்கிற தேவ பிள்ளைகளை நீங்கள் உங்களோட வாழ்க்கையில தேவனுடைய அன்பை சரியாக நீங்க ருசி பார்த்திருப்பீர்களானால், Donc si vous avez expérimenté l'amour de Dieu dans votre vie, எங்களுடைய வாழ்க்கையில சரீரமாகிய சபையில நாம செய்கிற எந்த காரியமும் தேவ அன்பினாலே நிறைந்து நாம் செய்வதற்காக. donc toutes les choses que vous pouvez faire dans cette église, faites-le avec l'amour de Dieu. நாம் அன்பினாலே நிறைந்து செய்யாத எந்த ஊழியமும் அது தேவ ராஜ்யத்துக்குரிய பலனை உண்டாக்காது என்கிறத நாம சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். Et vous devez comprendre que si vous faites les choses sans l'amour de Dieu, alors il n'y a pas de bienfait pour le royaume de Dieu. பவுலுடைய வாழ்க்கையில தன்னை துன்பப்படுத்தின, தன்னை துப்பின, நிர்வாணப்படுத்தின, தன்னை கொலை குற்றத்துக்கு நியமித்த ஒவ்வொருவரையும் பவுல் மன்னித்ததற்கான ஒரே ஒரு காரணம் என்ன தெரியுமா? என்னை மன்னித்த கிறிஸ்துவுடைய அன்பை நான் அறிந்து கொண்டேன். அவருடைய அன்புக்கு சாட்சியாக ஊழியம் செய்கிற என்னுடைய வாழ்விலும் தேவனுடைய அன்பு என் மேலமாய் வெளிப்பட வேண்டும் என்கிற நோக்கத்தோடு அவருடைய ஊழியம் இன்றும் எங்களோடு பேசிக்கொண்டு. On peut voir la raison pour laquelle Paul a pu pardonner l'ensemble des personnes qui l'ont persécuté, c'est qu'il a compris l'amour de Dieu dans sa vie, qu'il est mort pour ses péchés et qu'à travers sa vie, que l'amour de Dieu soit révélé. தேவனுடைய சபையில இருக்கிற எனக்கும் உங்களுக்கும் தாளந்து இருக்கலாம், வல்லமைகள் இருக்கலாம். Peut-être que nous avons des dons, des talents. ஆனால் ஒவ்வொன்றும் கர்த்தருடைய நாமத்தின் மகிமைக்காக கர்த்தர் கிருபையாய் தந்தார் என்கிறத எப்போதும் எங்களுடைய உள்ளத்திலும் எண்ணத்திலும் வைத்து நாம் செயல்பட வேண்டியவர்களாய். Nous ne devons pas oublier que l'Éternel a donné toutes ces choses afin de le glorifier. நாம் அன்பினால நிறைந்து நாம் ஊழியங்களை செய்ய வேண்டும். Nous devons faire les services, le ministère de Dieu en étant dans l'amour de Dieu. எங்களை மற்றவர்கள் விளங்கிக் கொள்ளாமல் இருக்கலாம், ஆனால் என்னை விளங்கிக் கொண்டவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அதனாலே அவருடைய அன்பு எனக்கு ஊற்றப்பட்டிருக்கிறபடியினால் அந்த அன்போடு மற்றவர்களை பார்க்கவும் பழகவும் எனக்குள்ள அந்த ஆவியை கர்த்தர் ஊட்ட விரும்புகிறார். Donc peut-être que les autres ne peuvent pas nous comprendre, mais l'amour de Dieu est rempli dans notre cœur. Donc afin de pouvoir montrer cet amour, nous devons agir de la sorte. எங்களுடைய வாழ்க்கையில தேவ அன்பு எப்போதும் பரிபூரணப்பட ஒவ்வொரு நாளிலும் ஆண்டவரே நம்முடைய அன்பாலே நிரப்புங்க ஆண்டவரே. இந்த உலகத்தில் அன்பில்லாதபடி இருக்கிறார்கள் ஆண்டவரே, அந்த அன்பை நான் வெளிப்படுத்த வேண்டும் என்று எங்களுடைய ஜெபமாய் ஒவ்வொரு நாளிலும் நீங்கள் ஜெபித்து செயற்பட்டு பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையினால, உங்களுடைய கரங்களினால அந்த அன்பு கட்டுக்களை அறுக்கிறதை பார்ப்பீர்கள், நீங்கள் உங்களை உடைக்கிறதை பார்ப்பீர்கள், ஜனங்கள் மனம் திரும்புறதை நீங்கள் பார்ப்பீர்கள். ஏன்னா தேவ அன்பு பரிபூர்ணப்படுகிற ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில இருந்து வல்லமை புறப்படுகிறதை நாங்கள் பார்க்க முடியும்.
nous devons avoir une prière quotidienne, être remplis pleinement de l'amour de Dieu, afin que plusieurs liens soient brisés, que beaucoup d'âmes soient sauvées et qu'à travers nous, beaucoup de personnes connaissent l'amour de Dieu. ஆகவே தேவ பிள்ளைகளாகிய உங்களுடைய வாழ்க்கையில் நாம் அழிந்து போகாத படிக்கு நித்தியமாய் நாம் தேவனோடு வாழும்படியாக தன்னுடைய தியாகமான அகாப்பே அன்பை எங்களுக்காக ஊற்றி கொடுத்தவர்களுடைய ஸ்தானாதிபதிகளாக கிரியை செய்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்குள்ளாகவும் முதலாவது வெளிப்பட வேண்டியது தேவனுடைய அன்பு என்கிறத நீங்கள் மறந்து போகக்கூடாது. Nous ne devons pas oublier que l'amour de Dieu doit agir à travers nous afin que nous soyons un exemple, un témoin pour les autres. தேவ அன்பினாலே நிரப்பப்பட்டிருக்கிற ஒரு தேவ பிள்ளை தேவன் பார்க்கிற விதமாய் பார்க்க ஆரம்பித்தார். Une personne qui est remplie de l'amour de Dieu, il verra de la même manière que Dieu. தேவன் நேசிக்கிற விதமாய் நேசிக்க ஆரம்பித்தார். Il commencera à aimer de la même manière que Dieu. அவனுடைய பார்வை வித்தியாசமாய் இருக்கும். Il aura un regard différent. அவனுடைய காரியங்கள் வித்தியாசமாய் இருக்கும். Les choses seront différentes. அவன் செயல்படுகிற விதம் வித்தியாசமாய் இருக்கும். Il agira de manière différente. அவன் எண்ணுகிற விதம் வித்தியாசமாய் Il இருக்கும். comptera de manière différente. அப்படிப்பட்டவர்களாய் நானும் நீங்களும் இருந்தால் தான் தேவனுடைய சரீரமாக சபைக்கு ஏதாவது ஒரு தாக்கத்தை உண்டாக்க முடியும், ஜனங்களை இருளில் இருந்து விடுதலையாக்க முடியும் என்கிறத பரிசுத்த ஆவியானவர் என்னோடு மாத்திரம் அல்ல, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளாகிய உங்களோடும் கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். On peut voir que si nous agissons de la sorte, alors nous aurons un impact dans cette église et nous pourrons faire sortir les personnes qui vivent dans les ténèbres. ஒரு விஷயம் யோசித்து பாருங்கள் தேவ பிள்ளைகளை, எங்களுடைய வாழ்க்கையில ஒரு ஆத்ம திருப்தியான ஒரு அமைதியான ஒரு நல்ல ஒரு சமூகத்தை நாம் அனுபவிக்கிறோம், பெற்றுக்கொள்ளுகிறோம், கர்த்தரை ஆராதிக்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு விடுதலை இல்லாமல் எத்தனையோ ஜனங்கள் வாழுகிறார்கள். On peut voir que nous adorons, nous sommes rassasiés dans notre âme, mais beaucoup de personnes vivent dans les ténèbres. அவர்களுக்கு தேவனுடைய அன்பை காண்பித்து சுவிசேஷத்தை நாம் சுவிசேஷமாய் அறிவிக்க நாம் எங்களை ஒப்பு கொடுத்து வாழ கர்த்தர் எங்களை அழைக்கிறார். L'Éternel nous a appelés afin que nous pouvons annoncer l'évangile aux personnes qui vivent dans les ténèbres. ஆகவே காலங்கள் எத்தனை போயிட்டு அல்ல, ஆனால் கர்த்தர் இன்று என்னையும் உங்களையும் பார்த்து என்னுடைய அன்பை மற்றவர்களுக்கு காண்பிக்கிற ஒரு பாத்திரமாக நான் உன்னை பயன்படுத்த விரும்புகிறேன் என்று கர்த்தர் அங்கலாய்க்கிறவராக இருக்கிறார். L'Éternel montre un amour vers nous afin que nous soyons un ustensile pour montrer l'amour de Dieu pour les personnes qui ne le connaissent pas. நாம் ஜாபகம்